சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. எனக்கு கார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது அப்போலேருந்து. புது காரில் இருக்க இதை விட பழைய காரில் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா SS80 ஃபஸ்ட்டு இந்த கார் தான் வாங்கினோம். ஒரு ஸ்க்ராப்பில் இருந்துச்சு. இது வேல்யூ தெரியாமல் அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணேன். இது வந்து கான்டஸா, இது 1995 மாடல் டீசல் இன்ஜினு. இது வந்து ரோட்டில் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா போகும். சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கும். சேஃப்டியான கார் இது. பாண்டிக்கு போகும்போதெல்லாம் ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்துட்டே இருப்பேன் இந்த காரு. நானும் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருப்பேன், இது என்ன, எப்போ ரெடி பண்ணுறீங்க? அவர் ரெடி பண்ணாமலே வச்சுருந்தாரு. கொரோனா டைமில் அவர் ரொம்ப கேஷ் இல்லாதனால என்கிட்ட கொடுத்துட்டார் கேஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபியட் ப்ரீமியர் 118 PILனா ப்ரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் கம்பெனி. இதோட சஸ்பென்ஷனு ஸ்மூத்னஸ்ஸு இப்போ இருக்க கார் கூட இருக்காது. லேட்டஸ்ட் கார் கூட அந்தளவு ஸ்மூத்தாக இருக்கும். ஹைவேஸில் போகிறதே தெரியாது, ரோட்டில் போகிறது. இந்த கார் அம்பாசடரு பெட்ரோல் இசூஸ் இன்ஜினு 98 மாடலு. இது ஆக்ஷனில் வந்துச்சு. ஈரோடு கலெக்டர் வச்சுருந்த கார் இது. வந்து வாங்கி ஓட்டிகிட்ருக்கு. இதோட பிக்கப்பு இப்போ இருக்க காரில் கூட இருக்காது. அந்த கார் ஜிப்சி 99 மாடலு. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாண்டிச்சேரியில் இருந்துச்சு. அவங்ககிட்டருந்து ஆக்ஷனில் வாங்கினேன் ஜிப்சி. அதுவும் பெட்ரோல் வண்டி தான். அது வந்து ஆஃப் ரோடு எங்கே வேணால் போயிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் புல்லட்டு தான், அப்பா வந்து ரெடி பண்ண கொடுத்துருந்தார் புல்லட்டு. அதை நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணேன். அது ரைட் பண்ணதுலேருந்தே புது பைக்கும் பழைய பைக்கும் ஒரு வேறு ஃபீல் இருந்துச்சு. ரோடு கிரிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, அதுலேருந்து அதுக்கப்புறம் காரும் ஷிஃப்ட் ஆகி காரில் ஓட்டி பார்த்தேன். அதுவும் அதே மாதிரி கம்ஃபர்ட்டாக எனக்கு இருந்தது. புது காரில் கூட அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பழைய கார் ஓட்டிட்டிங்கன்னா அடுத்து புது காருக்கே நீங்கள் போக மாட்டீங்க. இந்த வண்டியில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா தனித்தனி வண்டியும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரு ஒரு இதில் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் லாங்கில் நல்லாயிருக்கும். தனியாக சொல்ல முடியாது. எல்லா வண்டியுமே பிடிக்கும். அதனால தான் வச்சுருக்கேன் நான். அப்பா மட்டும்தான் சப்போர்ட்டு. வேலை இப்போ அம்மாலாம் வேணாம், கார் வாங்கினாலே திட்டுவாங்க. ஒரு ஒரு காரும் சண்டை போட்டு தான் வாங்கிட்டு வந்து 2-3 நாள் சண்டை தான் நடக்கும். ஓகே, பழைய கார் வச்சுருந்தா நிறையா அடிக்கடி செலவு இருக்குன்னு சொல்கிறது அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்ஸு டயரு, பேட்ரி இதெல்லாம் கரெக்டாக கண்டிஷனாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணிடணும். இது 3 கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாங் லாஸ்ட்டாக வரும். புது காரை விட இது லாங் லாஸ்ட்டாக வரும், ரிலையபிளாக இருக்கும். இப்போது ஃப்ரெண்ட்ஸோட போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிப்சி மாதிரி எடுத்துப்பேன். அது லேடிஸு அவங்களாம் உட்கார கம்ஃபர்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி எடுத்துப்பேன். இப்போது வீட்டில் எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த 118 அந்த மாதிரி கார் எடுத்துப்பேன். லாங்லாம் போகணுன்னா, ஹைவேஸில் போகணுன்னா கான்டஸா ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது பழைய கார் பழைய பைக் பற்றிலாம். அப்பா வச்சு யூஸ் பண்ணதுனால எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அதனால தான் எனக்கு இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு. இப்போயும் அப்பா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வீட்டில் எல்லாம். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு 2வது 3வது படிக்கும்போது எங்கள் மாமா வந்து புல்லட்டில் கடலூர்லேருந்து வருவாருங்க விழுப்புரத்துக்கு. அப்போ வந்து அதெல்லாம் இந்த ஊரில் அது புதுமையாக இருந்தது, இவ்வளோ தூரம் வராரு அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் 91ல் வந்து ஒரு புல்லட் வாங்கினேங்க. அது கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு செட்டாக் வச்சுருந்தேங்க. அது ஒரு 15 வருஷம் பஜாஜ் சேட்டக் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அடிக்கடி மெட்ராஸுக்கு போக வேண்டியிருந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ டேக்ஸியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ரொம்ப வேகமாக ரஃப்பாக ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. அதனால் சொந்தமாக கார் வாங்கணுன்னு அம்பாசடர் வாங்கினேங்க. முதல்ல அம்பாசடர் தான் வாங்கினேன். அதில் தான் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அம்பாசடர் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் சன்னுக்கு இந்த மாதிரி என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்ததுனால அவர் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஒரு வண்டியாக வாங்கி இப்போ இத்தனை வண்டி இருக்குங்க. 118 ஒன்று வாங்கினேங்க மெட்ராஸில். அது வந்து இவர் தலை அஜித் வச்சுருந்த கார்னு சொல்லி கொடுத்தாங்க, TSO 3434ன்னு. அதை வந்து ஒரு 7-8 வருஷம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க 118. ஓட்டுறதுக்கு லாங் எல்லா இடமும் வெளியூர்லாம் அதிலே தான் நாங்கள் போவோம்.
ஃபேமிலியோட எவ்வளோ இடம் போயிருக்கோம். எந்த விதத்துலயும் அது வந்து எங்களுக்கு நடுவுல நின்னதே கிடையாது. நல்ல அந்த அளவுக்கு வந்து பழைய வண்டிகள் வந்து ரொம்ப ரிலையபிளா இருந்தது. இன்னைக்கு லேட்டஸ்ட் வண்டியில நெறைய டெக்னாலஜி, சௌரியங்கள், வசதிகள் இருந்தாலும், நம்ம அந்த பழைய வண்டில அந்த பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமாகுது. கன்னா பின்னான்னு வேகம் அதிக வேகம்லாம் போக முடியாது. அது ஒரு சேஃப்டி மெஷர்ன்றதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மேலும் நம்ம எப்படி எவ்வளோ வேகமா ஓடுற கார் வச்சிருந்தாலும், நம்மளுடைய சாலைகளும், மக்களும் அதுக்கு ஏத்த மாரி இன்னும் வளரல. எவ்வளோ பெரிய வோல்வோல போனா கூட நம்மளால முடியலைங்க. தொடர்ந்து எல்லாம் ஹைவேஸ்ல கூட வேகமா போக முடியல. நாங்க பொறுமையா 60ல போனா கூட அவங்க கூடயே நாங்க வந்துடுறோம். நெறைய இடத்துல சந்தர்ப்பங்கள பார்க்கும்போது, அம்பாசடர்ல தான் நாங்க போவோம். 60, 70லயே போவோம். எங்கள ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு பல வண்டிகள் போவும். கடைசியில பார்த்தோம்னா, ஒரு இடத்துல அவங்க லாரி பின்னாடி பொறுமையா போவாங்க. நாங்க போய் புடிச்சிருவோம். இதெல்லாம் பார்த்ததுனால, நமக்கு இந்த வண்டியே போதும். புது வண்டிலாம் தேவையில்ல. இதுவே நமக்கு கம்ஃபோர்ட்டா இருக்கு, சௌரியமா இருக்குன்ட்டு பழைய வண்டி வச்சிருக்கோம். மேலும் இதில ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆன்டிக் வண்டிய வந்து கலெக்ட் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கலெக்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த அம்பாசடர் முதல்ல நாங்க வந்து பெட்ரோல் அம்பாசடர் வச்சிருந்தோம். அத குடுத்துட்டோங்க ஒரு டைமு. அப்புறம் மறுபடியும் அதில ஒரு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது. இப்படி வண்டி போம்போது, நம்ம ஏன் குடுத்துட்டோம் அம்பாசடர் வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ வந்து இந்த ஈரோடு கலெக்டர் வண்டி வந்து ஒருத்தர் ஏலம் எடுத்து வச்சிருந்தாருங்க. அவர் வந்து ரொம்ப வருஷம் அவரு சொந்த யூஸுக்கு வச்சிருந்து, அவரு உடம்பு ஓட்ட முடியல, வயசாயிடுச்சு அப்படின்னு அத சேலுக்கு OLXல போட்டிருந்தாருங்க. அவர் ஆனா வந்து கேட்கும்போதெல்லாம் எல்லாருக்கும் குடுக்கல. நீங்க அத பத்திரமா பார்த்துக்குவீங்களா? நல்லா இது பண்ணுவீங்களா? மெயின்டெயின் பண்ணுவீங்களான்னு ரொம்ப கண்டிஷன் போட்டு தான் குடுத்தாருங்க கோயம்புத்தூர்ல. அப்படிதான் அந்த TN 33 5005 வாங்குனோங்க. அதே மாரி அங்க பாண்டியில போம்போது வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு வண்டி பார்க்க போம்போது, இந்த வண்டி நின்னு இருந்ததுங்க ஜிப்ஸி. அவர்ட்ட கேட்டோம். குடுக்க மாட்டேன்ட்டாருங்க. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு அவரா ஃபோன் பண்ணாரு. இந்த மாரி வேணும்னு கேட்டீங்களே, வேணும்னா எடுத்துன்னு போங்க அப்படின்னு. அப்போ அவர்ட்ட வாங்கிட்டு வந்தோங்க ஜிப்ஸி. அதுவும் ரொம்ப நாள் அது ஓட்டணும்னு ஒரு ஆசை இருந்ததுங்க. அதனால அதையும் வாங்கிட்டு வந்தோம். ஜிப்ஸி வந்துங்க பாண்டிச்சேரி போலீஸ்ல எஸ்பியோட வண்டிங்க. ஏலம் விடும்போது. ஏலம் எடுத்து வச்சிருந்தவரு எங்ககிட்ட குடுத்தாருங்க. பழைய வண்டிய பொறுத்தவரைக்கும், அந்த மெயின்டெனன்ஸு பீரியாடிக்கல் கரெக்ட்டா மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க. ஆயில் சர்வீஸு, டயரு எல்லாத்தையும் பார்க்கணும். அப்பப்போ தொடச்சு வச்சுக்கணுங்க. மெக்கானிக்கு கிட்ட அப்பப்போ போயிட்டு வண்டிய காட்டணுங்க. வண்டி நின்ன பிறகு போகணும்னு இல்லாம, அப்பப்போ பீரியாடிக்கலா செக் பண்ணாலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. அதேமாரி ஸ்பேர் வந்து எல்லா வண்டிக்கும் கிடைக்குதுங்க. புது வண்டிக்கு கூட நம்ம ஆர்டர் பண்ணோம்னாக்கா, டீலர் வந்து டிலே பண்றாங்க. ஆனா இந்த வண்டிக்கு வந்து அங்கங்க கிடைக்குதுங்க. தேடி புடிச்சு பண்ணோம்னாக்கா 1 நாள், 2 நாள்ல நமக்கு கிடைச்சிடுதுங்க. எந்த வண்டிக்கும் ஸ்பேர் வந்து எல்லாமே கிடைச்சிடுதுங்க. இத வந்து பாதுகாப்பு அம்சத்தில வந்து நம்ப எல்லாமே பார்த்துக்கணும். பழைய வண்டின்றதுனால எஃப்சி பண்ணும்போது நெறைய ஸ்ட்ரிக்ட்டா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதனால நம்ம வண்டிய வந்து நல்ல கண்டிஷன்ல வச்சிருந்தா தான் எஃப்சி கிடைக்கும். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.